மக்களே, நல்ல தண்ணியில இருக்கிறதுலே ரொம்ப சுவையான இந்த விரால் மீனை சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த விரால் மீனை இன்னைக்கு நாங்களே பிடிச்சி எங்க நண்பரோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ட கதையை சொல்றேன் வாங்க. ரொம்பவே வித்தியாசமான முறையில், அதாவது தவளை பொம்மையை பயன்படுத்தி இந்த விரால் மீனை நாங்க பிடிக்க போறோம். நாங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா டீம் பண்ணி ஆளுக்கு ஒரு தவளை பொம்மையை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க களத்துக்கு போனோம். இந்த மாதிரி தவளை பொம்மையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது ரொம்பவே ஜாலியா இருக்கும். களத்துக்கு போன உடனே பாத்தீங்கன்னா ஆசிக்கு ஒரு சூப்பரான மீனை பிடிச்சிட்டாரு. 1 கிலோவுக்கு மேல இருக்கக்கூடிய நாட்டு விரால் இந்த மீன். உண்மையாவே இந்த மீன் ரொம்ப சுவையா இருக்கும் மக்களே. நீங்க வேணா ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க. அண்ணன் பிடிச்சிட்டாரு. இப்ப நான் எதையாவது பிடிக்கணும்னு சொல்லி வேகமா வீசினா இந்த தவளை பொம்மையை தூக்கி வேகமா போட்டவன பாத்தீங்கன்னா ஒரு முள்ளுல போய் மாட்டிக்கிச்சு. தவளை பொம்மை கீழே விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன் இருந்து உடனே கடிச்சிருச்சு நண்பர்களே. உடனே அந்த மீனை பிடிச்சிடலாம்னு சொல்லி வேகமா இழுத்தா தவளை பொம்மை புடிக்கிட்டு வந்து எங்க அடிக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரியான அடிகள் வீரனுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மக்களே. மீன் பிடிக்க போற இடத்துல பல சம்பவங்கள் நடக்கும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீன் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு இடமா போய் நாங்க வேட்டையாடிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு விரால் மீன் மட்டும் கிடையாது நண்பர்களே. விரால் மீன், அவுரி மீன், வியட்நாம் விரால்னு பல மீன் கிடைச்சிச்சு. எல்லா மீன்லையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னமா இருக்கிறது, உயிரோட இருக்குது. எல்லா மீனையும் நாங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 மீனுக்கு மேல சின்ன மீன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே. உங்களுக்கு சின்ன மீன் கிடைச்சா தாராளமா விட்டுருங்க. இப்போ நம்ம சமைக்கிற இடத்துக்கு போயெல்லாம் உடியாங்க. மீன் எல்லாத்தையும் சமைக்க ஒரு வாழைத்தோப்புக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். வாழைத்தோப்புல வச்சு தான் இன்னைக்கு சமைக்க போறோம். மீன் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டா வெட்டி அருமையா கிளீன் பண்ணியாச்சு மக்களே. சமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மினி சிலிண்டர், அடுப்பு, அது மட்டும் இல்லாம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டு வந்துட்டோம். சூப்பரா இன்னைக்கு கிரில் மாதிரி செய்ய போறோம். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான மசாலா தான். இஞ்சி பூண்டு உப்பு நார்மலா எப்பயுமே போடுற மாதிரி தான் போட்டு பாத்தீங்கன்னா ஊற வச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சூப்பரான மீன் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரும். அதுல ஒரு மீன் குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மீனை ரிலீஸ் பண்ணிட்டோம். இது நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ற 11வது மீன் நண்பர்களே. மீனை பிடிக்க ரிலீஸ் பண்ண இன்னைக்கு ரொம்ப ஜாலியா போச்சு மக்களே. ஒரு வழியா மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி மீன்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மீன்ல மசாலா தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். மசாலால மீன் ஊறின உடனே சட்டு புட்டுன்னு அடுப்பு பத்த வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சு அதுல மீனை போட்டான வரும் பாருங்க நண்பர்களே. வாசனை அருமையா இருக்கும். பசியில இருக்கும் போது இந்த வாசம் ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, அருமையா மீன் வெந்துருச்சு. வெந்த மீனை எடுத்து ஃபர்ஸ்ட் நான் தான் டேஸ்ட் பாக்குறேன். மீன் பாத்தீங்கன்னா சும்மா மொறுன்னு சூப்பரா இருக்கு. நல்ல சுவையான மீன் எடுத்து ஃபர்ஸ்ட் வாயில வச்சா சுவையோ சுவை. இந்த சுவை பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா கெச்சப்ப வச்சு அதுல டிப் பண்ணி அடிச்சா அடடடடா அருமை மக்களே. தாறுமாறு தக்காளி சோறா இருக்கு. அப்படியே மீன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொன்னோம். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சரியான டேஸ்ட்னு சொன்னாங்க நண்பர்களே. இந்த ஃபுல் அட்வென்ச்சர் வீடியோ நீங்க பார்க்க ஆசைப்பட்டா அம்புக்குறி காட்டுற இந்த இடத்தை கிளிக் பண்ணி பாருங்க. முழு வீடியோ இருக்கு. மறக்காம பார்த்துட்டு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.